என் மதிப்பிற்குரிய மேஷ ராசி சொந்தங்களே, கிரக நிலைகளின் அடிப்படையில் மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்கவிருக்கிறது என்பதை துல்லியமாக உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். மேஷ ராசிக்காரர்கள் எப்போதுமே நேர்மையும் உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் இத்தனை நாட்களாக உங்களுக்குள் இருந்த தயக்கங்கள் நீங்கி புதிய துணிச்சலும் புத்துணர்ச்சியும் பிறக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுடைய சுய உழைப்பால் மிக உயரிய நிலையை அடைவீர்கள். உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சமூகத்தில் உங்களுக்குரிய தகுதியான மரியாதையும் அங்கீகாரமும் நாளை உங்களை தேடி வரும். 11 இல் இருக்கும் ராகுவின் சுப பலத்தால் பொருளாதார ரீதியாக திடீர் பணவரவு அல்லது லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவோடு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஜோதிட கணிப்பின்படி 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் எதிர்பாராத விரயச் செலவுகளும் வரக்கூடும். எனவே பண வரவு வரும்போது அதை சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள். தூக்கமின்மை அல்லது உடல் சோர்வு போன்ற சிறு உபாதைகள் தோன்றி மறையும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எல்லாவற்றிற்கும் மேலாக உணர்ச்சிவசப்பட்டு யாரிடமும் அவசர வார்த்தைகளை பேச வேண்டாம். கோபத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. மேஷ ராசிக்காரர்கள் முருகப் பெருமானை மனசார நினைத்து வழிபடுவது பாதகங்களை குறைத்து வெற்றியைத் தரும். இறை வழிபாட்டோடு உங்கள் கடமைகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது. ஆகஸ்ட் 11, 2026 அன்றைய கிரக நிலைகளின் அடிப்படையில் ரிஷப ராசிக்கான கிரக நிலவரங்கள் பலன்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையான ஜோதிட மேடை உரை. ரிஷப ராசி முழுமையான பலன்கள் ஆகஸ்ட் 11, 2026. என் மதிப்பிற்குரிய ரிஷப ராசி சொந்தங்களே, நாளை அதாவது ஆகஸ்ட் 11, 2026 செவ்வாய்க்கிழமை அன்று கிரக நிலைகளின் அடிப்படையில் ரிஷப ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்கவிருக்கிறது என்பதை துல்லியமாக உங்களிடம் சொல்கிறேன். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதுமே பொறுமையும் நிதானமும் எதையும் திட்டமிட்டுச் செய்யும் ஆற்றலும் கொண்டவர்கள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுப பலத்தோடு இருக்கிறார். அதோடு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களின் பேச்சுத் திறமையால் சாதிக்க முடியாத காரியங்களையும் நாளை சாதித்துக் காட்டுவீர்கள். உங்களுடைய தனஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் நாளிது. நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் நாளை கைக்கு வந்து சேரும். 2ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் செல்வாக்கு இருப்பதால் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் தடையின்றி நடக்கும். உங்களின் சொல்லாற்றல் மற்றும் பேச்சுத் திறமையால் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும். 4ஆம் இடத்தில் சூரியனின் தாக்கம் இருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சிறு மருத்துவச் செலவுகள் வரலாம். அதேபோல தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது அல்லது பிறருக்கு பெரிய தொகையை கடன் கொடுக்கும்போது நிதானம் தேவை. அவசர முடிவுகள் ஏமாற்றத்தை தரலாம். அலைச்சல்களால் உடல் ரீதியாக சிறு சோர்வும் சோம்பலும் தலை தூக்கலாம் என்பதால் பணிகளை தள்ளிப் போடாமல் உடனுக்குடன் முடிப்பது நல்லது. ரிஷப ராசிக்காரர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது பாதகங்களை குறைத்து பொருளாதாரத்தை மேலும் உயர்த்தி உங்களுக்கு வெற்றியைத் தரும். இறை வழிபாட்டோடு உங்கள் கடமைகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது. என் மதிப்பிற்குரிய மிதுன ராசி சொந்தங்களே, அன்று திருக்கணித கிரக நிலைகளின் அடிப்படையில் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்கவிருக்கிறது என்பதை துல்லியமாக உங்களிடம் சொல்கிறேன். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே புத்தி கூர்மையும் பன்முக திறமையும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் கொண்டவர்கள். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து சுப பலத்தோடு சஞ்சரிக்கிறார். இதன் மூலம் கடந்த சில நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த மனக்குழப்பங்கள் நீங்கி புத்தி தெளிவடையும்.
உங்களின் சமயோசித புத்தியால் எப்பேற்பட்ட சவால்களையும் நாளை சாதுரியமாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய வாக்கு மற்றும் தனஸ்தானம் மிகவும் வலுவாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பாராத புதிய வருமான வாய்ப்புகள் கதவைத் தட்டும். அரசு வழியிலோ அல்லது பெரிய மனிதர்களின் மூலமாகவோ உங்களுக்கு வரவேண்டிய உதவிகள் தடையின்றி வந்து சேரும். உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் ஆலோசனைகளுக்கு நல்ல மதிப்பும் சக மனிதர்களிடம் பாராட்டுகளும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான அஸ்திவாரம் நாளை மிகச் சிறப்பாக அமையும். நாளை உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு படபடப்பும் அவசர குணமும் தலை தூக்கும். மற்றவர்களிடம் பேசும்போது வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற பொறுப்புகளும் பணிச்சுமையும் கூடி அலைச்சல்களை ஏற்படுத்தலாம். எதிலும் பொறுமையை கையாளுங்கள். வாகனங்களை இயக்கும்போது கூடுதல் கவனம் தேவை. நாளை மிதுன ராசிக்காரர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அல்லது பெருமாளை மனசார நினைத்து வழிபடுவது பாதகங்களைக் குறைத்து உங்களுக்கு மாபெரும் வெற்றியைத் தரும். இறை வழிபாட்டோடு உங்கள் கடமைகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது. என் மதிப்பிற்குரிய கடக ராசி சொந்தங்களே, அன்று கிரக நிலைகளின் அடிப்படையில் கடக ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்கவிருக்கிறது என்பதை துல்லியமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கடக ராசிக்காரர்கள் எப்போதுமே இரக்க குணமும் கற்பனை திறனும் எதையும் ஆழமாக நேசிக்கும் பாசமும் கொண்டவர்கள். நாளை உங்களுடைய ராசியிலேயே சுப கிரகமான குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதோடு புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையும் உங்கள் ராசியிலேயே நடக்கிறது. இதன் மூலம் கடந்த சில நாட்களாக உங்களைச் சூழ்ந்திருந்த தடைகளும் மன உளைச்சல்களும் முற்றிலும் நீங்கும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் ஆன்மீக சிந்தனையும் கூடும் நாளிது. உங்கள் ராசியில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரும். புதிய தொழில் தொடங்கவோ அல்லது புதிய வேலைக்கு மாறவோ நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார ரீதியாக பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் மங்கள நிகழ்வுகள் கைகூடி வரும். உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறத் தொடங்கும் பொன்னான தருணம் இது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்களும் தேவையற்ற மருத்துவச் செலவுகளும் அல்லது விரயச் செலவுகளும் வரக்கூடும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தந்தை வழியிலோ அல்லது பூர்வீக சொத்து விவகாரங்களிலோ சில இழுபறிகள் தோன்றலாம். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்கள் உணவுப் பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு தேவை. நாளை கடக ராசிக்காரர்கள் பௌர்ணமி அம்மன் வழிபாட்டையோ அல்லது சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதையோ மேற்கொள்வது பாதகங்களைக் குறைத்து உங்களுக்கு மாபெரும் நன்மைகளை தரும். இறை வழிபாட்டோடு உங்கள் கடமைகளை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது.